பாபேல் கோபுரம் பைபிள் கதை ஆதியாகமம் 11. பெருங்கொள்ளையின் பிறகு நோவாவின் சந்ததிகள் பெருகி பூமியின் முழுவதும் பரவினர். அந்த மக்கள் அனைவரும் ஒரே மொழியில் பேசினார்கள். முடிவு: அவர்கள் ஸ்னார் நாட்டிலுள்ள ஒரு சமவெளியில் குடியேறினர். அவர்கள் ஒரு நகரமும் வானத்தைத் தொடும் ஒரு கோபுரமும் கட்ட முடிவு செய்தனர். தங்களை புகழ்பெறச் செய்து பரவாமல் இருக்க வேண்டும் என்பதே அவர்களின் நோக்கம். அந்த கோபுரம் மிகவும் உயரமாக இருந்தது. அதை கட்ட அவர்கள் செங்கல் மற்றும் பிசை பயன்படுத்தினர். மக்கள் என்ன செய்கிறார்கள் என்று கடவுள் பார்த்தார். அவர்கள் ஒருமித்தும் ஒரே மொழியில் இருந்தால் அவர்களுக்கு எதுவும் சாத்தியமில்லாததாக இருக்காது என்று அவர் கூறினார். அவர்கள் ஒருவரையொருவர் புரிந்து கொள்ள முடியாதபடி கடவுள் அவர்களின் மொழியை குழப்ப முடிவு செய்தார். எதிர்பாராத விதமாக மக்கள் இனி சரியாக தொடர்பு கொள்ள முடியவில்லை. அவர்கள் விரக்தியடைந்து கோபுரம் கட்டுவதை நிறுத்தினர். அந்த நகரம் முடிக்கப்படாமல் விட்டு வைக்கப்பட்டது. கடவுள் மக்களை பூமியின் முழுவதும் பரப்பினார். அந்த